இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி செபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக. ஆமென். ஜெபிப்போமாக. அன்பே ஊற்றாகிய தகப்பனே, ஒரு புதிய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் வாழுவதற்கு என்று தட்டி எழுப்பியவரே, உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். மேலும் தகப்பனே, இன்றைய நாளிலே யாரெல்லாம் தங்களது பிறந்த தினத்தை கொண்டாடுகின்றார்களோ, யாரெல்லாம் தங்களது திருமண ஆண்டை கொண்டாடுகின்றார்களோ, குருக்கள், துறவியர்கள் தங்களது விசேஷித்த நாளை இன்று கொண்டாடுகின்றார்களோ, அத்தனை பேரினுடைய கொண்டாட்டங்களையும் ஏற்றுக்கொண்டு அவர்கள் தரக்கூடிய நன்றியை நீர் ஏற்றுக்கொள்வீராக. மேலும் தகப்பனே, இந்த பலி மூலமாக யார் யாரெல்லாம் உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றார்களோ, யார் யாரெல்லாம் தங்களது வேண்டுதல்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றார்களோ, அத்தனை பேரையும் நீர்தாமே கண்ணோக்கி பார்த்து அவரவருக்கு தேவையான வேண்டுதல்களை நிறைவேற்றி தரவும், அவரவர் நன்றிகளை ஏற்றுக்கொள்ளவும் வேண்டும் என்று உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் பவுல் எபேசு சபையின் மூப்பர்களிடம் கூறியது, தமது சொந்த இரத்தத்தால் தமதாக்கிக் கொண்ட கடவுளின் திருச்சபையை மேய்ப்பதற்கு தூய ஆவியார் உங்களை கண்காணிப்பாளராக ஏற்படுத்தியதால் உங்களையும் மந்தை முழுவதையும் கவனமுடன் காத்து கொள்ளுங்கள். உங்களை விட்டு நான் சென்ற பின்பு கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள் நுழையும் என்பது எனக்கு தெரியும். அவை மந்தையை தப்ப விடாதவாறு தாக்கும். உங்களிடமிருந்து சிலர் தோன்றி சீடர்களையும் தம்மிடம் திசை திருப்பும் அளவுக்கு உண்மையை திரித்து கூறுவர். எனவே விழிப்பாயிருங்கள். 3 ஆண்டு காலமாக அல்லும் பகலும் இடைவிடாது கண்ணீரோடு நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அறிவுறுத்தி வந்ததை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். இப்போதும் நான் உங்களை கடவுளிடம் ஒப்படைக்கிறேன். அவரது அருள் வார்த்தைக்கும் கட்டுப்படுவீர்களாக. அவ்வார்த்தை வளர்ச்சியையும் தூயோர் அனைவருக்கும் உரிய உரிமை பேற்றையும் உங்களுக்கு தர வல்லது. எவருடைய பொன்னுக்கோ வெள்ளிக்கோ ஆடைக்கோ நான் ஆசைப்பட்டதில்லை. என்னுடைய தேவைகளுக்காகவும் என்னோடு இருந்தவர்களுடைய தேவைகளுக்காகவும் இந்த என் கைகளே உழைத்தன என்பதை நீங்கள் அறிவீர்கள். இவ்வாறு பாடுபட்டு உழைத்து நலிவுற்றோருக்கு துணை நிற்க வேண்டும் என்று அனைத்திலும் உங்களுக்கு வழிகாட்டினேன். அதோடு பெற்றுக்கொள்வதை விட
கொடுத்தலே பேருடைமை என்று ஆண்டவர் இயேசு கூறியதை நினைவு கூறுங்கள் என்றும் கூறினேன். இவற்றை சொன்ன பின் அவர் முழந்தால் படியிட்டு அவர்கள் எல்லாரோடும் சேர்ந்து இறைவனிடம் வேண்டினார். பின் எல்லாரும் பவுலை கட்டி தழுவி முத்தமிட்டு கதறி அழுதனர். இனிமேல் நீங்கள் என் முகத்தை பார்க்க போவதில்லை என்று அவர் கூறியது அவர்களுக்கு மிகுந்த வேதனை அளித்தது. பிறகு அவர்கள் கப்பல் வரைக்கும் சென்று அவரை வழியனுப்பி வைத்தனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உலகிலுள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். கடவுளே, வல்லமையை காட்டியருளும். என் சார்பாக செயலாற்றிய கடவுளே, வல்லமையை காட்டியருளும். எருசலேமில் உமது கோவில் உள்ளது, எனவே அங்கு அரசர் உமக்கு காணிக்கை கொணர்வர். உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள். வானங்களின் மேல், தொன்மை மிகு வானங்களின் மேல் ஏறி வரும் அவரை புகழுங்கள். இதோ அவர் தம் குரலில், தம் வலிமை மிகு குரலில் முழங்குகின்றார். கடவுளுக்கே ஆற்றலை உரித்தாக்குங்கள். உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். அவரது மாட்சி இஸ்ராயேல் மேல் உள்ளது, அவரது வலிமை மேக மண்டலங்களில் உள்ளது. கடவுள் போற்றி போற்றி. உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, உமது வார்த்தையே உண்மை. உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கி அருளும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு வானத்தை அண்ணார்ந்து பார்த்து வேண்டியது: தூய தந்தையே, நாம் ஒன்றாயிருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு அளித்த பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்தருளும். நான் அவர்களோடு இருந்தபோது நீர் எனக்கு அளித்த பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்து வந்தேன், நன்கு பாதுகாத்தேன். அவர்களுள் எவரும் அழிவுறவில்லை. மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறும் வண்ணம் அழிவுக்குரியவன் மட்டுமே அழிவுற்றான். இப்போது உம்மிடம் வருகிறேன். என் மகிழ்ச்சி அவர்களுள் நிறைவாக இருக்கும்படி நான் உலகில் இருக்கும் போதே இதை சொல்கிறேன். வார்த்தையை நான் அவர்களுக்கு அறிவித்தேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை வெறுக்கிறது. அவர்களை உலகில் இருந்து எடுத்துவிட வேண்டுமென்று நான் வேண்டவில்லை. தீயோனிடமிருந்து அவர்களை காத்தருள வேண்டுமென்றே வேண்டுகிறேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கி அருளும். உமது வார்த்தையே உண்மை. நீர் என்னை உலகிற்கு அனுப்பியது போல நானும் அவர்களை உலகிற்கு அனுப்புகிறேன். அவர்கள் உண்மையினால் உமக்கு உரியவர் ஆகும்படி அவர்களுக்காக என்னையே உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
அன்பின் உள்ளங்களே, இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் அத்தனை பேரையும் பார்த்து ஒற்றுமையோடு வாழும்படி அழைப்பு விடுக்கின்றார். அவர் வேதத்துல சொல்றாரு, தந்தையே, நானும் நீரும் ஒன்றாயிருப்பது போல் இந்த உலகத்துல வாழக்கூடிய அத்தனை ஜனங்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. பிள்ளைகளே, இந்த ஒற்றுமை என்கின்ற பாக்கியம் தெய்வம் நமக்கு தரக்கூடிய பாக்கியம். அவர் தகப்பனோடு ஒன்றாக இருந்து, நான் ஒன்றாக இருக்கிறேன், ஒற்றுமையில் இருக்கிறேன், நீங்களும் ஒற்றுமையில் வாழ்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு பாடத்தை அவர் கற்றுக் கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார். அன்னைக்கு மாத்திரமல்ல, இன்னைக்கும் அவர் கற்றுக் கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார். நாம ஒற்றுமை இல்லாமல் வாழுகிற பொழுது அங்கே ஒரு பெரிய சிக்கல் வருகிறது. இப்போ பாருங்களேன், நாம ஒருத்தரோடு பகை உணர்வோடு வாழுகிற பொழுது அங்கே ஒற்றுமை இல்லாது போகிறது. ஒற்றுமை இல்லாது போகின்ற பொழுது இந்த பகை உணர்வு என்ன பண்ணுகிறது? நமக்குள்ளே அமைதியின்மையை ஏற்படுத்துகிறது. ஒரு மனுஷன் தன்னுடைய மனதுல அமைதி இல்லாமல் வாழுகிற பொழுது அவனையும் அறியாமல் அவனை வியாதிக்குள் தள்ளிவிடுகிறது. அதனால் தான் இன்னைக்கு நிறைய பேர் மன அழுத்தத்தோடு மனவியாதியோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ ஒருத்த மன அமைதியின்றி இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, மன அழுத்தத்தோடு இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, ஒற்றுமை இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். யார் கூட வேண்டுமானாலும் இருக்கட்டும். இப்போ நம்மோடு ஒற்றுமையோடு வாழக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, அதாவது சொல்ல போனா நம்முடைய கேரக்டருக்கும் அவங்க கேரக்டருக்கும் நன்றாக ஒத்து போகும் அப்படி என்கின்றவர்கள் இருக்கிறார்களே, அவர்களோடு ரொம்ப சிம்பிளாக நாம ரிலேட் பண்ணிக்கலாம், ஒற்றுமையோடு வாழ்ந்துக்கலாம். ஆனா அதுவே நமக்கு பிடிக்காதவங்க, நாம என்னதான் நல்லது பண்ணாலும் அந்த நல்லதுலையும் கெட்டதை பார்க்கிறவர்கள் இருக்கிறார்களே, நம்ம கீழே எப்படா தள்ளி விடுவோம் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்களே, அவங்க கூட ஒற்றுமையோடு வாழ்வது அப்படி என்பது ரொம்ப கஷ்டம். சரி, கஷ்டம் தானே ஒழிய அது முடியாது அப்படி என்பது கிடையாது இல்லையா? இப்போ நாம ஆரோக்கியத்தோடு வாழணும் அப்படின்னு சொன்னா நாம என்ன பண்ணிக்கணும்? நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய வியாதிய முதல்ல நம்ம கிட்ட இருந்து விரட்டிடணும். அப்போ வியாதி நம்ம கிட்ட இருந்து போயிடணும் அப்படின்னு சொன்னா நாம என்ன பண்ணிக்கிறோம்? மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிறோம். சமயங்கள்ல ஊசு கூட போட்டுக்கிறோம். ஊசு வலிக்கும், மருந்து மாத்திரைகள் கசக்கும் என்பதனால் அவற்றை எடுக்காது போனால் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தோடு இருக்குமா? கிடையாது. அப்போ உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அப்படின்னா நாம கசப்பாக இருந்தாலும் மருந்து மாத்திரைகளை எடுத்துத்தான் ஆக வேண்டும். வலித்தாலும் அந்த ஊசியை போட்டுத்தான் ஆகணும். நான் சொல்ல வர்ற கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு பிடிக்காதவர்களாக இருந்தாலும் கூட அவர்களை உள்ளத்தில் விரோதத்தோடு பார்க்காமல் அவர்களை நம்முடைய உள்ளத்தில் ஒற்றுமையோடு பார்த்து கொள்வது. ஒற்றுமையோடு பார்த்து கொள்வது அப்படின்னா என்ன தெரியுமா? அவங்களுக்கு நம்ம பிடிக்காது, ஏன் நமக்கு கூட அவங்கள பிடிக்காதுதான். இருந்தாலும் நாம ஆரோக்கியமாக வாழணும். நமக்கு மனவியாதியோ அல்லது உடல் ஆரோக்கியமற்ற நிலையோ வந்துடக்கூடாது இல்லையா? நாம மனதில் அமைதியோடு வாழ்ந்தால் நாம ஒற்றுமையோடும் ஆசிரோடும் மகிழ்வோடும் வாழ்ந்து கொள்ளலாம் அல்லவா? ஆகவே என்ன பண்ணிக்கணும்? நாம ஒற்றுமையோடு வாழ்வது அப்படின்னு சொன்னா 3 காரியங்கள் பண்ணிக்கணும். மொத காரியம் அன்றாடம் நாம் அதிகாலையில் எழுந்திருந்து ஜெபிக்கிற வேளையில் நம்முடைய வழமையான ஜெபத்தை பண்ணுவோம் இல்லையா? இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன். அன்றாடம் நீங்க அதிகாலையில எந்திரிச்சு நீங்க பண்ற வழமையான ஜெபம், அந்த ஜெபத்தோடு உங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்காதோ அவர்களை கொஞ்சம் உங்க மன கண் முன்னிலையில் கொண்டு வாங்க. கொண்டு வந்து
ஆண்டவர்கிட்ட அவங்கள ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட அவங்கள ஒப்பு கொடுத்துட்டு சொல்லுங்க, ஆண்டவரே, இன்னார் இன்னார் இன்னார எனக்கு பிடிக்காது, ஏன் அவங்களுக்கு கூட என்ன பிடிக்காது, ஆனா இவங்களையே நினைச்சுக்கிட்டு இருப்பதால நான் மனசால பாரப்படுறேன், என்னுடைய மனதுல அழுத்தம் இருக்குது. இந்த மன அழுத்தம் போவதாக இருப்பமாக இருந்தால் இவர்களை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இவர்களை குறித்து என்னுடைய நினைவுக்கு, இவர்கள் பெயர்கள் நினைவுக்கு வருகின்ற வேளையில் எல்லாம் எனக்குள்ள ஒரு குரோதமான எண்ணம் வராதபடிக்கு, ஒற்றுமையின் எண்ணம் வரும்படிக்கு நீங்க எனக்குள்ள செயல்படுங்க. காலையில எந்திரிச்சதும் ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்களா? ரெண்டாவது காரியம், இப்போ நீங்க யாரை குறிச்சு ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிங்களோ அல்லது யார் யார் எல்லாரையும் நீங்க ஒப்பு கொடுத்து ஜபிச்சீங்களோ அவங்களுக்காக அன்னைக்கு மதியம் நீங்க உணவு உண்பதற்கு முன்னதாக ஒரு காரியம் பண்ணுங்க. வேறு எந்த காரியமும் கிடையாது, ஒரு சின்ன ஜெபம். ஆனா இந்த வாட்டி இந்த ஜெபம் கொஞ்சம் வித்தியாசமானது. உங்களுக்கு தெரிந்த ஜெபம் தான். அன்னை மரியாளை நோக்கி ஒரு ஜெபம். அன்னை மரியாளை நோக்கி நீங்க சொல்லக்கூடிய அந்த ஜெபம் அருள் நிறை மரியே என்கின்ற ஜெபம். அந்த ஜெபத்தை நீங்க சொல்லுகிற பொழுது உங்களது மனக்கண்ணுக்குள் வர வேண்டியது யார் யாரெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதவர்களோ அவர்களை நினைச்சு நீங்க ஒரு காரணிக்கம் கூட ஜெபிக்க தேவையில்லை. ஒரே ஒரு அருள் நிறை மரியே ஜெபம் ஜெபித்துக் கொள்ளுங்கள். மூன்றாவது காரியம் அதே போன்று நீங்க ராத்திரி தூங்க செல்லுவதற்கு முன்னதாக, நீங்க இன்று காலையிலிருந்து இந்த இரவு வரை அவர்களை குறித்து எண்ணுகிற பொழுது உங்களுக்குள்ள அந்த குரோத எண்ணம், விரோத எண்ணம் குறைந்திருக்கிறதா அப்படின்னு பாருங்க. குறைந்திருந்தால் நல்லது. அப்படி குறையாவிட்டாலும் கூட நீங்க தூங்க செல்லுகின்ற பொழுது ஒரு பரலோக மந்திரம். ஏன்னா அந்த ஜெபத்துல நீங்க சொல்லுகின்ற வேளையில், ஜெபிக்கிற வேளையில் சொல்லப்படுகிறது, எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் தீமைகளை, பாவங்களை மன்னித்தரலும் அப்படின்னு. அப்போ அந்த ஜெபத்தை நீங்க ஒரு வாட்டி சொல்லிட்டு தூங்க போகிற வேளையில உங்களுக்குள்ளாகவே மனது பக்குவப்படும். அது எப்படி பக்குவப்படும் அப்படின்லாம் கேட்காதீங்க. நீங்க அதை உணர்ந்து சொல்லுகிற வேளையில, அன்னைக்கு ராத்திரி தூக்கத்தின் வேளையில் ஆவியானவர் உங்களுக்குள்ள செயல்பட்டு, யார் கூடெல்லாம் நீங்க ஒற்றுமை இல்லாது இருக்கிறீர்களோ, யாருக்கெல்லாம் அவங்கள பிடிக்கலையோ, அவங்க உங்க கூட வந்து ஒற்றுமையோடு பேசுவார்கள் என்பதற்காக அல்ல. நீங்க அவர்கள்கிட்ட போய் பேசுவதற்கான முயற்சி எடுப்பீங்க, அப்படி என்பதும் கிடையாது. மாறாக உங்களது உள்ளத்திற்குள் அவர்கள் எண்ணம் வருகின்ற பொழுதே, அவர்கள் பெயர்களை கேட்கின்ற பொழுதே, இந்த குரோத எண்ணம், விரோத எண்ணம் எல்லாமே உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அன்றாடம் நீங்க ஜெபிக்கின்ற இந்த 3 காரியங்களையும் ஆண்டவர் உங்களுக்காக, உங்கள் நிமித்தம் அவர் ஏறெடுத்து உங்க வாழ்க்கையில இருந்து அவர்கள் மீது இருக்கக்கூடிய விரோதத்தை, பகைமையை எடுத்து விடுவார். அப்படி எடுத்து விடுகின்ற பொழுது நீங்கள் உங்களுக்குள்ளே ஒற்றுமையோடு இருப்பீர்கள். நீங்க அவர்களை குறித்து நினைத்தாலும் கூட, இன்னைக்கு வேண்டாம், அவர்களை குறித்து நினைக்கிற வேளையில உங்களுக்குள்ள குரோத எண்ணம் இருக்கலாம். ஆனா அது காலப்போக்கில் அப்படி இருக்காது. இதை ட்ரை பண்ணி பாருங்க. இப்படி ட்ரை பண்ணி நீங்க தோற்று போவீர்களாக இருந்தால் நினைச்சுக்கோங்க, அந்த இடத்துல நீங்க உண்மையாக ஜெபிக்கல அப்படின்னு சொல்லி. உண்மையாக ஜெபித்தால் நிச்சயமாக நீங்க ஒற்றுமையோடு வாழுவீங்க. உங்களுக்குள் அந்த ஒற்றுமை தானாக வந்துவிடும். அந்த ஒற்றுமை உங்களை அமைதிக்குள் வழிநடத்தும். அந்த அமைதி உங்களை ஆரோக்கியத்திற்குள் வழிநடத்தும். அந்த ஆரோக்கியம் உங்களை மகிழ்வின் சிகரங்களை, உயரங்களாக தொட்டுக்கொள்ள ஆசீர்வதிக்கும். ஆமென்.
லாசரை உயிர்ப்பித்த தேவனே, என்னை உயிர்ப்பிக்க நீர் வா. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனிதுழைப்பின் பயனுமாகிய இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். அவ்வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. இஸ்ரவேலனே, என் அழுகையை ஆனந்த களிப்பாய். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகிய இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். அவ்வாழ்வழிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்று வாழ்த்து பெறுவாராக. Wash away from our iniquities, cleanse me from all my sins. சகோதர சகோதரிகளை, பிள்ளைகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்பு கூற்றாகிய தகப்பனை இறைவா, ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரே மீட்பராக இடைற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் கன்னிமரியிடம் இருந்து உடலெடுத்து மனிதனானார். சாவை வென்று உயிர்ப்புண்டென விளங்க செய்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை எங்கள் திரு தந்தை லியோ மற்றும் எங்கள் ஆயர்
தாமஸ், உம்முடைய குருக்கள், துறவியர்கள், கன்னியர்கள், பொதுநிலையினர் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்கவும் திரும்ப ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்த புனிதராகிய அனைவருடன் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களே, தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகளை உள்ளத்தில் ஆழமான நம்பிக்கையோடு வேண்டி நிற்போம். அந்த வகையில் முதலில் இன்றைய நாளுக்கான தேவை. இந்த வாரத்திற்கான தேவை. இந்த மாதத்திற்கான தேவை. இந்த வருஷத்திற்கான தேவை. அத்தோடு 3 விசேட தேவைகள். இந்த 7 தேவைகளோடு உலகிலே நிரந்தர சமாதானம் நிலைக்க வேண்டும் என்றும் வேண்டி நிற்போம். நம்முடைய தேவைகளை நாம் சமர்ப்பித்த வேளையிலேயே ஆண்டவராகிய தெய்வம் நிறைவேற்றி கொடுத்து விட்டார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பனையில் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அமேன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் ஒற்றுமையோடும் அமைதியோடும் வாழும்படி அழைத்து நிற்கும் தெய்வம். அழைக்க பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும்.
May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. இயேசுவே, உம்மை என் இருதயத்தில் பெற்றதற்காக நன்றி. என்னுள் வாசமாயிருந்து என்னை வழிநடத்தும். என் சிந்தனை, வார்த்தை, செயல் அனைத்தும் உமக்கு பிரியமானவையாக இருக்க அருள் தாரும். என்னை உம்மை விட்டு பிரியாதபடி காத்தருளும். ஆமேன். ஜெபிப்போமாக. அப்பா தகப்பனே, இந்த பலி மூலமாக 8 தேவைகளை உம் பாதம் சமர்ப்பித்து ஜெபித்தோம். நாங்கள் கேட்ட மாத்திரத்திலேயே நாங்கள் கேட்ட தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்து விட்டீர் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் எங்களது அன்றாட காரியங்களுக்கு திரும்புகின்றோம். அப்பா, உம்முடைய செட்டையின் மறைவிலே எங்கள் அத்தனை பேரையும் வைத்து பத்திரப்படுத்தி பாதுகாப்பீராக. ஆபத்துக்கள், விபத்துக்கள், தீமைகள், துன்பங்கள், அவமானங்கள், அவதூறுகள், துப்பாக்கிச் சூடுகள், குண்டுவெடிப்புகள், உடல் உள நோய் நொடிகள், வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள், பிசாசின் பொல்லாத கட்டுக்கள், போதை பழக்கத்தின் அடிமை தளைகள் சகலவற்றிலிருந்தும் நீர்தாமே எங்கள் அத்தனை பேரையும் தப்புவித்து காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களே, மகிழ்வோடு வாழ்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் பிரியப்படுகின்றார். இன்று மாத்திரமல்ல, உங்களது வாழ்நாள் பூராகவும் நீங்கள் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று. வாழ்க்கையில் எப்பேற்பட்ட இடர்கள் வந்தாலும், எப்பேற்பட்ட வியாதிகளோடு நீங்கள் இருந்தாலும், எப்பேற்பட்ட கடன் பிரச்சனைகளோடு இருந்தாலும், அவையெல்லாம் நம்முடைய தெய்வத்தின் முன்னால் ஒன்றுமே கிடையாது. அவரால் நொடி பொழுதில் உங்களது வாழ்வை மாற்ற முடியும். நீங்கள் இருக்கின்ற நிலையிலும் பார்க்க மேன்மையான ஆசிருக்கு உங்களை உயர்த்தி கொள்ள முடியும். அவர் மீது நம்பிக்கை வைத்து கொண்டு மகிழ்வோடு வாழ்ந்து கொள்ளுங்கள். எல்லாம் ஆண்டவரது கிருபையால் நல்லபடியாகவே உங்களுக்கு நடக்கும். All is well. May God bless you and have a great day. நம்பிக்கை வாழ்வில் வேண்டுமே பூமியிலே, அதுதானே வேதமே. எல்லோர்க்கும் பூமி சொந்தமே, அறிந்தாலே இங்கு பேதம் இல்லையே. ஓ, இணைவோம் இணைவோம் ஒன்றாய், ஓர் தாயின் பிள்ளை போல உணர்வோம் உணர்வோம் நன்றாய், நம் தேவன் உண்மை என்று. விடியல் விடியல் இங்கு அதிகாலை பொழுதே இல்லையே. உனக்குள் நீயே விழிக்கும் பொழுதுகள் உண்மையின் விடியல்களே. நம்பிக்கை வாழ்வில் கொண்டிடும் உன்னிடம் தோல்விகள் தோற்றிடுமே. யெகோவா உன்னோடு எப்போதும் உன்னோடு, நேற்றோடு என்றோடு என்றென்றும் மாறாது. யெகோவா உன்னோடு எப்போதும் உன்னோடு, நேற்றோடு என்றோடு என்றென்றும் மாறாது. நீ செல்லும் பாதை எல்லாம் உன்னை காக்கும் தேவன் முன்னே, உன் கைகள் பற்றிக் கொண்டு எந்நாளும் கூறாய் வருவார். நீ செல்லும் பாதை எல்லாம் உன்னை காக்கும் தேவன் முன்னே, உன் கைகள் பற்றிக் கொண்டு எந்நாளும் கூறாய் வருவார். நம்பிக்கை வாழ்வில் வேண்டுமே பூமியிலே, அதுதானே வேதமே. எல்லோர்க்கும் பூமி சொந்தமே, அறிந்தாலே இங்கு பேதம் இல்லையே.
புல்வெளியே தெரிவதில்லை, பூக்கள் தருவது அதுதானே. நீலம் வானில் தெரிந்தாலும் மேலே போனால் நிறமில்லை. காணாத வேரை போல உயிரான தேவன் உன்னை மலர் வாசம் வாழ்வில் என்றும் காணச் செய்வார். தெரிந்திடும் வானின் நீளம் மேல் நோக்கி போக போக நிறமின்றி போவது போல நிலை மாறுமே. யெகோவா உன்னோடு எப்போதும் உன்னோடு, நேற்றோடு என்றோடு என்றென்றும் மாறாது. யெகோவா உன்னோடு எப்போதும் உன்னோடு, நேற்றோடு என்றோடு என்றென்றும் மாறாது. நீ செல்லும் பாதை எல்லாம் உன்னை காக்கும் தேவன் முன்னே உன் கைகள் பற்றிக் கொண்டு எந்நாளும் ஊராய் வருவார். நீ செல்லும் பாதை எல்லாம் உன்னை காக்கும் தேவன் முன்னே உன் கைகள் பற்றிக் கொண்டு எந்நாளும் ஊராய் வருவார். நம்பிக்கை வாழ்வில் வேண்டுமே பூமியிலே, அதுதானே வேதமே எல்லோர்க்கும். பூமி சொந்தமே அறிந்தாலே இங்கு பேதம் இல்லையே.